தீபாவளி வந்தது கலக்குறீங்கக்கா. நியூ கலெக்ஷன். இது வந்து நம்மளுடைய தடி சாரி தாங்க. இது இன்னைக்கு தான் காட்டுறேன் இந்த சாரியை. இது பாருங்களேன், சாரி ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து செமி சில்க் சாரி, சரிங்களா? இது வந்து நம்ம தறியில நெய்யற சாரி தான். இது எல்லாமே வந்து ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்கிற சாரீஸ் இது. இது இப்போ உங்களுக்காக நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த சேலை ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாரி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப அழகான டிசைன் இது. ஏன்னா எங்கள் பொண்ணுங்க எடுத்து கட்டினாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு ட்ரிப் காட்டலான்னு. சாரி ஃபுல்லாக டிசைன் பாருங்கள், ப்ரொக்கைட் டிசைன் மாதிரி இருக்கும், ஆனால் அதுவே மைல்டான டிசைனாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் செமி சில்க் சாரி. ஓகே, அக்கா பட்டு சாரி காட்டிட்டு என்னடா செமி சில்க் சாரியும் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கு, இதுவும் நம்ம தறி சாரி தான். இதில் நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத காட்டியறேன். இதனோட ரேட் வந்து 1750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, வாங்க பார்த்துடலாம். இது வந்து செமி சில்க்குன்னு சொன்னோடனே நீங்கள் தண்ணியில் போடலாம்னு நினைக்காதீங்க. எப்படி நம்ம பட்டு சாரி வச்சுக்கிறோமோ அதே போல் தான் வச்சுக்கணும். இதுவும் வந்து பட்டு சாரி தான். பட்டு சாரி பாதுகாப்பு பண்ணிக்கிற மாதிரி தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் கட்டியிருக்கிற சாரியோட டிசைன் இதுதாங்க. இதில் பாருங்கள், நல்லா மாலை தோரணம் மாதிரியே வந்திருக்கும் பாருங்கள். மாலை நம்ம ஃபோட்டோக்கெல்லாம் போட்டோமாக்கா எப்படி நம்ம தோரணமாட்ட போடுறோம் அது போல தான் வரும். ஒரு தோரண டிசைன் தான் இதில் இருக்கும். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு டிசைன். இந்த சாரி வந்து எம்போஸ் சாரிங்க. அப்படியே இது ஃபுல்லாகவே ஒர்க் வந்திருக்கும் பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி எதுவும் குத்துற மாதிரியோ எது மாதிரியும் இருக்காது. இந்த சாரி ஃபுல்லாகவே எம்போஸ் சாரி, சரிங்களா? எம்போஸ் சாரினா சாரி ஃபுல்லாகவே டிசைன் இருக்கும், அதுதான் எம்போஸ் சாரின்னு சொல்லுவோம். நம்ம வந்து கல்யாண சாரிக்கு நல்லா ஜருகை போட்டு ஹெவியாக பண்ணுவாங்க. இது சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா லைட் வெயிட்டில் நல்லா சிம்பிளாக பண்ணியிருக்கிறாங்க. இது நல்லா ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே எம்போஸாக இருக்குது பாருங்கள். மேலேயும் கீழேயும் மட்டும் வேறு டிசைன் போட்டு அப்படியே பார்டராக கொடுத்துருக்காங்க. பாடியில் மட்டும்தான் இந்த எம்போஸ் டிசைனு, அதுக்கப்புறம் கீழே வேறு சும்மா பார்டருக்கு அது வேறு டிசைனாக போட்டிருக்காங்க. செல்ஃப்லேயே எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க கட்டணமாக்க. இந்த சாரியை இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. இன்னும் பாலிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சி வைப்போம். அதுக்கு முன்னாடி இப்படி பிரித்து காட்டுறதுனால தான் இதை பிரித்து காட்டிட்டு இதில் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ண சாரியை அது வந்து பாலிஷ் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு முன்னாடி இதை காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து ப்ளவுஸ். இது ப்ளவுஸு உடம்புல இருக்கிற அதே டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முந்தி வந்து பாருங்கள் அதே டிசைன் கிடையாது. முந்தி கொஞ்சம் வித்தியாசமாக அதே எம்போஸ்லேயே வேறு புட்டா போட்ட மாதிரி கட்டியிருக்கிறாங்க, சரிங்களா? நல்லா இருக்கு சாரி, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு. அடுத்த கலர் ரொம்ப அழகான கோபால்ட் ப்ளூ. இது அழகாக இருக்குது. இப்போ காட்டினா அதே சேம் கலர் மட்டும்தான் காட்டுறேன், சேம் டிசைன் மட்டும்தான், சரிங்களா? அடுத்த கலர் ப்ரௌன் கிரே. ஓகேங்களா? வித்தியாசமாக இருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது ப்ரௌன் கிரே. அடுத்தது லைட் கலர் வேணும்னு நினைக்கிறீங்களுக்காக தான் இந்த லைட் கலர்ஸ் காட்டினேன். க்ரீம் கலர், இது சூப்பரான க்ரீம் கலர். இது அடுத்த கலரு நல்லா ஏலக்காய் க்ரீனுங்க. இதில் வந்து இந்த ரோஸ் கோல்டில் அழகாக டிசைன் பண்ணிக்கிறது நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பார்டரில் இருக்கிற டிசைனில் நல்லாவே தெரியுது. சாரீ ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த சாரீ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா எங்கள் பொண்ணுமே இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கா. ஆனால் நமக்கு நல்லா டார்க்காக இருக்கணும், அப்போ தான் பளிச்சுன்னு தெரியும். எப்படி தெரியும்? பளிச்சுன்னு தெரியும் நம்ம. அடுத்த டிசைனுங்க, இது நல்லா மெரூன் கலருங்க. இது நல்லா மெரூன் கலரு. இது அந்த சாரியில் முந்திக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி சர்க்கிளாக சின்ன சின்ன வட்டமாக கொடுத்துருந்தாங்களா, அந்த டிசைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா உள்ளார வந்து எம்போஸில் வந்து நல்லா நெளியாக கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு புட்டா கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்லா சில்வர் கலரில் தெரியுது அந்த புட்டா, அழகாக இருக்குது. இது ஒரு டிசைனுங்க. இதுக்கு வந்து முந்தி வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக அந்த சாரிக்கு கொடுத்த டிசைனை வந்து முந்தியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த சாரிக்கு மாலை மாதிரி கொடுத்துருந்தாங்களேன்னு தோரணை மாதிரி, அதுதான் வந்து முந்திக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ப்ளவுஸ் வந்து அந்த புட்டாவே ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு டிசைனு, சரிங்களா? உடம்பு பாடி ஃபுல்லாக மாலை தோரணமாட்டம் இருக்கிறது ஒரு டிசைனு, பாடி ஃபுல்லாக அப்படி புட்டாவாக இருக்கிறது ஒரு டிசைனு. ஓகே, இது வந்து பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த கலரு. நல்லா சில்லி ரெட்டு மாதிரி இருக்குது, பளிச்சுன்னு தெரியுது. ஆரஞ்சு ரெட்டும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர். இது
அடுத்த கலர் நல்லா லாவெண்டர் கலர், ப்ளூவும் லாவெண்டரும் கலந்த கலர். எல்லாமே டபுள் கலராக தாங்க வந்திருக்கு. அழகா இருக்கு. ப்ளூவும் லாவெண்டரும் கலந்துருக்கு. சூப்பரான மேரிகோல்டு கலருங்க. சந்தன கலரில் அப்படியே மேரிகோல்டு அப்படியே ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சந்தன கலரும் மேரிகோல்டும் அப்பா அவ்வளோ அழகாக இருக்குது. லைட் பர்பிள் கலரு, பர்பிள்லேயே லைட் கலர். இது வந்து டபுள் ஷேடில் இல்லை, இது சிங்கிளாக தான் இருக்குது இது கலரு. இதில் உண்மையாலுமே எல்லாமே அழகாக இருக்குதுங்க. இதில் ரெட்டு இது அப்படி ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு ரெட்னா பளிச்சு இல்லை, நீங்கள் தூரத்தில் பார்க்கும்போது தான் ரெட்டுன்னு தெரியும், பக்கமாக பார்க்கும்போது அந்த சில்வர் டிசைன் உங்களுக்கு அப்படியே வேறு மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு டபுள் ஷேடாக தெரியுது. அடுத்த கலர் இதுவுமே கோல்டு கலர், வந்து அந்த புட்டாலாம் கோல்டு கலர் இருக்குதுங்க. அந்த கலர் வந்து ரோஸ் பேஜி. இது கலரு ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த டிசைனில் நான் இப்போ காட்டின கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. 2 டிசைன் காட்டிட்டாங்களா, 3வது டிசைன் இது. அடுத்த கலர் நான் சொன்ன அடுத்த டிசைனுங்க, பவுடர் பிங்க். இந்த கலரோட கலரு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அதில் அப்படியே அந்த ஜரிகை போட்டிருக்கிறது, அந்த ஜரிகை அவ்வளோ அழகாக இருக்குது. ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் பண்ணியிருக்காங்க. சாரி ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் தெரியுதாடா? இல்லை டிசைனு அப்படியே மைனஸ் பண்ண எப்படி இருக்கும், மைனஸாக போட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் இதில் வந்து அந்த பார்டரில் அந்த டிசைன் அப்படி நெளியாக போட்ட மாதிரி பார்டர், அது மட்டும் சிம்பிளாக பார்டர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அது வந்து இடுப்புக்கிட்ட வரும், இதுதான் வந்து உங்களுக்கு காலுக்கிட்ட வரும். இதுதான் கொஞ்சம் பெருசாக, இவ்வளோக்கு வந்து அப்படி நெளியாக ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கு செல்ஃபாக நீங்கள் டிசைன் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து முந்தி இதுதான் வந்து முந்தி. அதே டிசைனே இது வந்து நெளியாக போட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக அப்படி நீட்டமாக கோடு போட்டிருக்கேன். ஆனால் இதில் முந்தியில் மட்டும் நெளியாக என்ன பார்டரில் வந்ததோ அதான் கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லூஸாக இருக்காது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கும் போது, ஏன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு பாலிஷ்க்கு போயிடும். சாரீ போயிட்டாக்க உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக பட்டு சாரீ மாதிரி ஸ்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான் இந்த சாரீ, இந்த டிசைனு. சரிங்களா? இதில் அடுத்த கலர் காட்டுறேன். அதுலேயே அடுத்த கலர் ப்ரான்ஸ் க்ரீன், அழகாக இருக்குது. நல்லா லைட்டு கலராக இருக்குது. இது வந்து நல்லா பீச் கலர், கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பீச் கலர். ஓகேங்களா? பாருங்கள், அதில் நல்லா தெரியுது உங்களுக்கு டிசைனு. அடுத்த கலர் சூப்பரான கஸ்மஸ் கலர். கசமுசான்னு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, பார்க்குறதுக்கு பேபி பிங்க் மாதிரி தெரியுது, ஆனால் இந்த கலரோட பேர் கஸ்மஸ். ஓகே. அடுத்த கலர் சூப்பரான ஃபேண்டா ஆரஞ்சு. ஃபேண்டா ஆரஞ்சு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதில் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஃபேண்டா ஆரஞ்சுலேயே பளிச்சுன்னு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அப்படி பளிச்சுன்னு கட்டலாம். ஓகே, அவ்வளோதாங்க. 3 டிசைன் சாரீஸ் காட்டியிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம தறி சாரீங்க. ரேட் வந்து 1750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்குறோம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ பிடிச்ச டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை அனுப்பிச்சி வைக்கிறோம். சரிங்களா? இனி அடுத்த ஒரு புது வீடியோவில், அதுவும் புது சாரியோட, அதுவும் தீபாவளி கலெக்ஷனோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.